Hello all. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா grade 10 ஓட phase 2 date sheet announce பண்ணிட்டாங்க. That is exam timetable. நேத்து தான் CBSE ரிசல்ட் வந்தது. First exam என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா May 15th max, then 3 days leave இருக்கு 16, 17, 18. 19th மறுபடியும் science, then 2 days leave இருக்கு social science, and May 26 language papers இருக்கு. phase 1ல யார் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணாங்களோ அவங்களால மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். இல்லனா அவங்க கண்டிப்பா கம்பார்ட்மெண்ட் கேட்டகரி தான். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம இத பத்தின வீடியோ போட்டுருக்கோம். நீங்க ஆல்ரெடி ஸ்கூலுக்கு வில்லிங்னஸ் கொடுத்துருப்பீங்க, நீங்க என்னெல்லாம் சப்ஜெக்ட் எழுதுறீங்க அப்படின்னு. அதை ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்ஜெக்ட்ஸையும் நீங்க மாத்திக்கலாம். அண்ட் மோர் ஓவர் ஃபீஸ் டேட் பாத்தீங்க அப்படின்னா April 16 to 20. இது செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நீங்க வில்லிங்னஸ் கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இதுல நீங்க ஃபீஸ் கட்டலன்னா April 21 to 22 வித் லேட் ஃபீஸோட நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. செகண்ட் ஸ்டேஜோடயே நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏன்னா நாளையில இருந்து ஓப்பன் ஆயிடும். தட் இஸ் இன்னையில இருந்தே ஓப்பன் ஆயிடும். கிளியர்? எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் சயின்ஸ் எழுதுறது அட்வைசபிள் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் மேக்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்த ஸ்கோர் இல்லை. கண்டிப்பா மேக்ஸ் எழுதலாம். சயின்ஸ்லயும் சென்டம் எடுத்திருக்காங்க, 99 எடுத்திருக்காங்க அப்படின்னா ஓகே, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல அப்படின்னு எழுதலாம். என்ன கேட்டா 3 சப்ஜெக்ட்டுமே எழுதுறது அட்வைசபிள். அகைன் ஒரு சான்ஸ் இருக்கும்போது ஏன் அதை மிஸ் பண்ணுவானே. ஸோ தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்.